ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் இந்த இசி டால் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 5 டிஃப்ரெண்ட் கலர் நூல் தேவை. க்ராஷட் ஹூக், கட்டர், நீடில், அப்புறம் கொஞ்சம் ஸ்டஃபிங். இந்த இசி டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை பிகினர்ஸ் கூட பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்டிச் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் நாட், செயின், சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளவுதான். ஸோ இது பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் பண்ணுவோம். அந்த ரெக்டாங்குலர் பீஸில் ஷூக்கு, பேண்ட்டு, ஷர்ட்டு, ஃபேஸு, ஹேட் இது எல்லாத்துக்கும் எவ்வளவு ரோஸ் வேணுமோ அவ்வளோ ரோஸ் நம்ம கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை இந்த டால் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இசி டால் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போடணும். அதுக்கப்புறம் 33 செயின் போடணும். அதுக்கு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் இந்த லூப் வழியாக இழுத்திங்கன்னா செயின் ஃபார்ம் ஆகும். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் இந்த லூப் வழியாக இழுத்தா செயின் ஃபார்ம் ஆகும். இதை மாதிரி நம்ம 33 ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு 15 ஸ்டிச்சஸ் போட்டு காமிப்பேன் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செயின் போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம 2வது செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஹூக் எந்த லூப்பில் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் செயின், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். 2வது செயின்லேருந்து ஒர்க் பண்ணுறோம். 2வது செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு ஹூக்கை உள்ளே விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் நம்ம உள்ளே விட்டு அந்த லூப் வழியாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு 2 லூப் ஃபார்ம் ஆகும் ஹூக்கில். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் அந்த 2 லூப் வழியாக இழுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே போடணும். ஹூக்கை அந்த லூப் வழியாக உள்ளே விட்டு நூலை ஹூக் மேலே வச்சு நூலையும் ஹூக்கையும் அந்த லூப் வழி இழுத்திங்கன்னா 2 லூப் ஃபார்ம் ஆகும் ஹூக்கில். திருப்பியும் நூலை ஹூக் மேலே வச்சு அந்த 2 லூப் வழியாக இழுக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயுமா இந்த லாஸ்ட் ஸ்டிச் வர வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த ரோக்கு நம்ம ஒரு செயின் போடணும். போட்டு நம்ம ஒர்க்கை டேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த வி மாதிரி இருக்க அந்த ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் தான் நம்ம போட்ட டேர்னிங் செயின், அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். எப்படி ப்ரீவியஸ் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே மாதிரி இந்த 2 லூப்பையும் எடுத்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டிச் வர வரைக்கும் போடணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம 5 ரோ போடணும். நம்ம ஏற்கனவே ஒரு ரோ போட்டனால இன்னும் 4 ரோ போடணும். நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். அடுத்த ரோக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே நம்ம ஒரே கலரில் ஃபினிஷ் பண்ண மாட்டோம். நம்ம அடுத்த ரோக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இந்த ஹூக் மேலே வச்சு நம்ம இந்த 2 லூப் வழியாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் க்ரோஷே க்ளோஸ் ஆகிடும். திருப்பி நம்ம ஒரு செயின் போட்டு ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்த ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே இந்த லாஸ்ட் ஸ்டிச் வர வரைக்கும் போடணும். ஸோ இந்த கலரில் நம்ம மொத்தம் 14 ரோ போட போகிறோம். ஏன்னா இது இப்போ நம்ம பண்ணுறது ஒரு டால் பேட்டர்ன். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம எல்லா பாகங்களையும் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு கலரில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ஷூ பாகம் பண்ணுவோம். அதனால் அதுக்கு 5 ரோஸ் போட போகிறோம். அடுத்த பேண்ட், அதுக்கு 14 ரோஸ் போடணும். அதுக்கப்புறம் ஷர்ட், அதுக்கு 12 ரோஸ் போடணும். அதுக்கப்புறம் ஃபேஸ், அதுக்கு 10 ரோஸ் போடணும். அதுக்கப்புறம் தொப்பி பண்ண போகிறோம், அதுக்கு 11 ரோஸ் போடணும். ஸோ இதை நம்ம போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரே பேட்டர்ன் தான். நம்ம ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒவ்வொரு பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் நம்ம ஷூக்காக போட்டிருக்கோம். அதுக்கு 5 ரோஸ் போட்டிருக்கோம். அடுத்து பேண்ட், அதுக்கு ரெட் கலர் போட்டு 14 ரோஸ் போட்டிருக்கோம். அடுத்தது போட்டிருக்கிறது ஷர்ட்டுக்கு, அதுக்கு 12 ரோஸ் போட்டிருக்கோம். அடுத்தது ஃபேஸ், அதுக்கு 10 ரோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தொப்பி பண்ணுறதுக்கு 11 ரோஸ் போட்டிருக்கோம். இந்த கலர்ஸ் நம்மளுக்கு எப்படி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் பீஸை எப்படி டால் மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டில் நம்ம போட்டது கொஞ்சம் இந்த நூலை தைக்கிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம 2ஆக மடித்து தைக்க போகிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் தான் நம்ம ஒவ்வொரு பாகத்துக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதை மாதிரி நம்ம தைக்கணும். இதிலேருந்து இது வரைக்கும் ப்ரௌனு,
அதுலேருந்து இது வரைக்கும் க்ரீம், இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளூ, இதுலேருந்து இது வரைக்கும் ரெட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் பிளாக். அந்த மாதிரி அந்த நூல்களை வச்சு நம்ம ஜஸ்ட்டு தைக்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இதே மாதிரி எல்லா பார்ட்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சைட்ஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சிக்ஸாக் மெத்தட் மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி நம்ம ஃபுல்லும் பண்ணி இந்த எண்ட் வர வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம செஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 2 எட்ஜையும் பிடிச்சி நம்ம இழுக்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணலாம். நம்ம இப்போ ஹேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பாகம் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி ஹேட்டை பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம எல்லா பார்ட்ஸையும் இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணும் வாயும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முடிச்சதுக்கப்புறம் இசை டால் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.